ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கொடைக்கானல்ல வட்டக்கானல்ல இருந்து வெள்ளக்கவி போறதுக்கு இந்த டால்பின் நோஸ், அதாவது ஓங்கில் மூக்கு வழியா நான் போனோம். இந்த சுற்றுலா பயணிகள் இந்த ஓங்கில் மூக்கு பாறை வரைக்கும் தான் போக முடியும். இந்த இடத்த தாண்டி போகணும் அப்படின்னா ஒருவேளை அவங்க கிராம மக்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அரசு அனுமதி பெற்ற பயணிகளா இருக்கணும். நல்லவேளை இந்த விதிமுறையை அமுல்படுத்தினாங்க, இல்லைன்னா இந்த வனப்பகுதி வீணா போன பகுதியா போயிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கிராம மக்கள் வழிகாட்டுதலின் பேரில் மட்டுமே உள்ள போக அனுமதி, இல்லைன்னா அனுமதி இல்லப்பா. தம்பி தேவாவோட வழிகாட்டுதல்ல எங்களோட பயணம் பரபரப்பா தொடங்குச்சு. நீங்க பாக்குறீங்களா இந்த பாதை படு பயங்கரமா தெரியுதா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது நிலை 1, அதாவது லெவல் 1 மட்டும்தான். இந்த நிலை 2, 3, 4 நராசமா இருக்கும். அதிவேகமா போன அதிவீர பாண்டியரு, அதாவது நம்ம நண்பரு களைப்புல உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா நமக்காக காத்திருக்கிறாரு. நாங்க நல்லா நடக்கிறோமோ இல்லையோ, இந்த 2 நாய்கள் ரொம்ப நல்லா நடந்ததுப்பா. பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. எங்க பயணம் தொடர்ந்த கொஞ்ச நேரத்தை ஒரு அழகான காட்சி தென்பட்டது. அடேங்கப்பா, அற்புதமா இருக்கா போலே. நான் நடக்க, அந்த காடுமுளான பாதையை கடக்க, எங்கள் பயணம் சிறக்க, அடடா என்னமா கொட்டுது. கவிதையை சொன்னப்பா. பயணம் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த நாய் கலப்படைஞ்சிருச்சு. குறிப்பா அந்த பஞ்சு உடம்பு பவளமல்லி நாய் அவனா சோந்துக்குது. ஆனா தண்ணியை குடிச்சு பாருங்க, மிரண்டேன். ஒரு குப்பிக்கு மேல கூம்ப கவுத்த போட்டு தண்ணியை நக்கி நக்கி குடிச்சு பாருங்க, சிறப்பா இருந்தது. நான் ஒரு குப்பியை வாங்கி இந்த மாதிரி நக்கி நக்கி குடிக்கலான் இருக்கேன். ஆனா இவருக்காம் பாருங்க, மார்க்கண்டேயன் நாட்டு நாய் களைப்பு அடையில தண்ணியும் குடிக்கல. புறவதான் வரலாறு படைக்க புறப்பட்டான் இந்த வந்தியத்தேவன். காலணிகளை கழட்டி விட்டு காடுமுளான காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் கல்லும் மண்ணும் காலில் குத்தி இறைவன் நம்மளை கதற விட்டான். புறவை ஏன்டா காலனியை காட்டணும்னு சொல்லி கவலைப்பட்டான். ஆமா, இந்த மிருகங்க மட்டும் எப்படியா காலனி இல்லாம கடகடன்னு காட்டுப்பாதையில கடந்து போகுது? நமக்கு அந்த மாதிரி பாதையை கொடுக்கல இந்த கால பைரவன். நாங்க முன்னோக்கி மட்டும் இல்ல, பின்னோக்கியும் நடப்போம் இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுப்பாதையில வெறுங்காலம் நடக்குது வெறுப்பாலாம் இல்லப்பா, நல்லாதான் இருந்தது. நாங்க நடந்து இன்னும் கொஞ்ச தூரம் போறப்போ இன்னொரு காட்சி வெளி தெரிஞ்சது. அதுவும் ரொம்ப அழகா இருந்ததுப்பா. இயற்கை அழகை தேடி அயல் நாட்டுல பல பேர் அலையறான். இந்தியால இருக்குன்னா நாங்க வெளிநாட்டுல மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்றான். இந்த மாதிரி கட்டுக்கடங்காத காட்டுப்பாதை தான் நான் வெறுங்காலம் நடந்து போறேன். இன்னும் கிட்டக்க பாக்குறீங்களா? இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இயற்கையில வெறுங்காலம் நடக்கிறது ஒரு வகையான சிகிச்சை, அதாவது தெரப்பி அப்படின்றாங்க. நடந்து பாருங்கப்பா. கொஞ்ச தூரம் போனவன ஒரு பாறை மேலேறி, அந்த தெரியுது பாரு, அங்கதான் நம்ம தங்க போறோம் அப்படின்னாரு. ஆஹா, அருமையா இருக்கா போலேப்பா. பயண குஷில பாட்டெல்லாம் பாட்டு போனேன். நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா. ரோஜாலாம் இல்லப்பா, கருப்பு ஈ கடுப்பேத்திருச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க வடிவான வண்டு ஒண்ணு பார்த்தேன். கண்டுபிடிப்பு தொலைக்காட்சியில வர மாதிரி கணக்கச்சிதமா இருக்கப்பா, அழகா இருக்குல்ல. அப்படியே உயரமா நடந்து போயிட்டு இருக்க நம்ம நாய் கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு இடத்துல படுத்துக்குச்சு. ஏன்னா பார்த்தா தண்ணி. இவ்வளவு நாள் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியை பார்த்தா யாருக்கு தான் குதூகலம் ஆகாது? எங்க எல்லாருக்குமே குதூகலம் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த நாய் அங்கிருந்து நவுறாம தெரியல, படுத்தே விட்டாள் ஐயா. அவளை அடிச்சு கிளப்பறது கூட போதும் போதும் ஆயிருச்சு. ஒரு 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா எங்களோட தங்கும் விடுதி வந்துச்சு. நானும் என்னோட காலனியில காட்டு பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். இந்த தங்கும் விடுதி தரமா இருந்துச்சுப்பா. அடுத்த குட்டி கதையில சொல்றேன்.